நம்முடைய ஆரம்பம் எப்படி, நம்முடைய அப்பா எப்படி, அம்மா எப்படி, நமக்கு ஒரு ஆரம்பத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு பூர்வீகத்தை சொல்கிறோம்ல, இதே மாதிரி நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியம் ஆரம்பிப்பதற்கு காரணமான ஒரு வரலாற்று நான் கவனித்து பார்க்கும்போது 1904 அமெரிக்காவில் பிறந்த ஒரு அம்மா தன்னுடைய 14ஆம் வயதில் விஸ்கான்சின் மாநிலத்தில் இது மாதிரி ஒரு ஆராதனை கூடியிருக்கும் பொழுது இந்த ஆண்டவருடைய அன்பை பற்றி, ஆண்டவருடையதான வார்த்தையை எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும்னு சொல்லி சொன்ன போது 14 வயசு உள்ள அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஆமென். அங்க யோவான் சொன்னால, நாங்கள் கண்டதும் கேட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமா இருக்கிற அந்த ஜீவ வார்த்தைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம் சாட்சியம். அன்றைக்கு யோவான் வாழ்ந்த காலத்துல இயேசு இருந்தார், அவரை பார்த்தாங்க, நேரடியா தொட்டாங்க, அன்றைக்கு கூட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம கூட இல்ல. ஆனா நாம கண்டு விசுவாசிப்பதை விட காணாம விசுவாசிக்கிற பாக்கியவான்கள். இயேசுவை நாம நேர்ல பார்க்கல, தொடல. ஆனா இந்த அம்மா இப்படி ஒரு ஊழியத்துல, சுவிசேஷ ஊழியம், ஒரு எழுப்புதல் கூட்டத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவோட உள்ளத்தை கர்த்தர் தொட்டார். எத்தனை பேர் நாங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை பேர் உள்ளத்துல கர்த்தர் பேசுறா தெரியாது, எத்தனை பேர் திறந்த உள்ளத்தோட கேட்குறீங்க எனக்கு தெரியாது. இந்த எட்வர்ட்ஸ் அம்மா 14 வயசு உள்ள சிறுமியா இருந்தபோது அந்த அம்மாவோட உள்ளத்தை கர்த்தர் சந்திச்சார், மாற்றி அமைச்சார். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கு எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடிப்படைக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட இந்த அன்பை உலகத்துக்கு நான் கொண்டு போகணும், இந்த ஜீவனை உலகத்துக்கு கொண்டு போகணும், இந்த சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு போகணும், சமாதானமான செய்தியை உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஆசை விருப்பத்தை அந்த அம்மாவோட உள்ளத்தை கொடுத்து ஒரு தரிசனை கொடுத்து ஆவிலாம் நிறைத்து அவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா இந்தியாவுக்கு போகணும்னு சொன்ன வார்த்தை. 14 வயசுல நீங்க எத்தனை பேர் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், கேட்டு 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 சாப்பிட்டுட்டே இருக்கோம், வசனத்தை மேல் வசனம் கேட்டுட்டே இருக்கோம். ஆனா கேட்டு கேட்டு நம்ம கீழ்ப்படுகிற மக்கள் கொஞ்சம் தான். திருவசனத்தை கேட்கிறவங்க மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவங்களா இருங்க. இந்த அம்மா உள்ளத்துல கர்த்தர் பேசினார், ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்துக்கான பவுல் சொன்னமல்ல, அந்த பரம்ப தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம இருக்க விரும்பலன்ன மாதிரி தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இந்தியாவுக்கு போகணும். 14 வயசுல எங்க இந்தியாவுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இதயத்தை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே உங்க சத்தியத்தை, உங்க அன்பை, உங்க சமாதானத்தை, உங்களுடைய ஆண்டவரே மேலான ரட்சணியத்தை உலகமெல்லாம் நான் கொண்டு போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆவியான பலமா கிரியை செஞ்சாரு, தரிசனம் கொடுத்தாரு, ஆவில நிறைத்தாரு, வார்த்தை கொடுத்தாரு. அவங்க போய் அதற்கப்புறமா தன்னை ஆயத்தப்படுத்தினாங்க. அது சிந்தை அல்ல, தேவ சிந்தை, தேவ தரிசனத்தை பெற்ற அவங்க அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதுக்காக ஆயத்தப்பட்டாங்க. ஆண்டவருடைய கிருபையினால 47ஆம் வருஷம் இங்க வந்திருக்காங்க. வந்து 48ல முதலாவது ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. யாரு எப்படி அவங்களுக்கு உதவி செய்வான்னு தெரியாது, பாஷை தெரியாதவங்க, அடுத்த கலாச்சாரத்தில் உள்ளவங்க, அங்கே உள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காட் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருச்சு. இங்கே வரவேற்க யாருமே கிடையாது. அவங்க தேசாந்திரியா அலைந்து தெருவா பிரசங்கம் பண்ண வரும்போது அந்த செங்கோட்டை பகுதிக்கு வந்த போது டிராவலர்ஸ் பங்களா தங்கியிருந்து இந்த ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு கேட்டு ஏதாவது ஒரு வீடு பார்க்கலான்னு பார்த்தப்போ அங்கேயும் ஒரு அம்மா, அவங்க 3ஆவது எஸ்டேட்ல வாழ்ந்தவங்க, கர்த்தவங்களை நல்ல ஆசீர்வதிச்சதுனால பெரிய பணக்காரங்க, அவங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு வீடை கட்டி வச்சு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த ஊழியத்துக்காக காத்துறோம். யார் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க வீடு தேடி வரதை கேள்விப்பட்ட உடனே அவங்க அன்போடு வரவேற்று அவங்களுடைய வீட்டையும் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுமா. ஒரு டிவைன் கனெக்ஷன். கர்த்தர் ஊழியத்துக்கு போன்னு சொன்னா அதுக்குரிய ஆயத்தத்தையும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அழகான ஒரு வசனம் சொல்லுது, எபிரேயர் 3:20 சொல்லுது, அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண நன்மைகளை கண்ணு கண்டதில்ல, காது கேட்டதில்ல, எந்த மனுஷனுடைய இதயத்தை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுக்கும் மேல செய்யற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வந்தாங்க, கர்த்தர் வாசலை திறந்தாரு, வீட்டை தங்கியிருந்தாங்க, ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. சாதாரண எளிமையான ஊழியம். அன்றைக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு நோக்கம், ஆண்டவரே தமிழ்நாட்டில் ஒரு 1000 ஆத்துமாக்களே தாங்க. அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, எப்படி ஒன்று இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவரை நம்பி வந்தாங்களே. அன்றைக்கு யாரும் வரவேற்க ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட சமயத்தில் அவங்க ஆரம்பிச்சப்போ கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தாரு. அந்த வீட்டில் இருந்து சாதாரணமாக அந்த கிராம மக்களுக்கு மத்தியில் சூப்பு சால்வேஷன் சோசியல் ஒர்க் கொடுத்து அவங்களுக்கு தெரிந்த அறிவின்படி அந்த மக்கள் மத்தியில் சேவை செஞ்சாங்க, தெருப்பிரசங்கம் பண்ணாங்க, மக்களை சந்திச்சாங்க, ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு நிறுவனாங்க. அதுக்கப்புறம் 1948
முதலாவது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை கணக்கப்புள்ள வலசையில் ஆரம்பமானது. அன்றைக்கு ஆரம்பித்த சபை இன்னைக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட 1200 சபைகளை கொண்ட ஒரு சபையாக வளர்ந்திருக்கு. காரணம், ஒரு அம்மா அந்த ஆண்டோடைய அன்புக்கு அர்ப்பணம் செஞ்சாங்க, ஒரு தரிசனம் பெற்றாங்க, ஒரு அர்ப்பணிப்பு கொடுத்தாங்க, ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. கர்த்தர் அவங்கள பயன்படுத்தி இன்னைக்கு அவங்கள நம்ம பார்க்கல, நாங்க பார்க்க கிருபை செஞ்சாரு, நீங்க பார்க்கல. ஆனா மறைமுகமாகவோ நேரடியாகவோ இன்னைக்கு அவங்க ஊழியத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாக கற்றுக்கிறேன். ஒரு அம்மா கீழ்ப்படிந்தாங்க. இன்னைக்கு இந்த அன்பின் செய்தியை, இந்த சமாதானத்தின் செய்தியை நாம கேட்டுட்டே இருக்கிறவங்களாக மாட்டல்ல, இதை நாமும் ஆண்டோட தரிசனத்தை பெறுவோம். அவரிடத்தில் நாம எப்படி தரிசனம் பெறலாம்னா, அவரோடு கூட நாம இணைந்திருக்கும் போது, எப்படி யோவான் அவரோடு இசைந்திருந்தான், இணைந்திருந்தான். இன்டிமசி வித் காட், தேவனோடு கூட பேசுவது, தேவனோடு இருப்பது, தேவனையே பெறுவது. அந்த தேவ தரிசனத்தை நாம் பெறும் பொழுது அவருடைய சித்தத்தை, திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். எப்படி ஒரு எட்வர்ட்ஸ் அம்மாவுக்கு வெளிப்படுத்தினாரோ, இதே போல ஆண்டவர் நமக்கு அவரை வெளிப்படுத்தி நாம என்ன செய்யணும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது இந்த அம்மாவை பயன்படுத்தின ஆண்டவர் அநேகரை ஆண்டவரை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வாராக. அவரையே நமக்கு தந்தவர், அவரும் நமக்காக எல்லாவற்றையும் கடைசி ரத்தத்தை நமக்காக கொடுத்தாரு. நம்மையும் கொடுப்போம், நமக்கு உண்டானதையும் கொடுப்போம். நம்முடைய தாளந்துகள், நம்முடைய திறமைகள், நம்முடைய பணம், பட்டங்கள், பதவிகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுப்போம். இந்த அம்மா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணாங்க. அவங்களை கர்த்தர் கனம் பண்ணாங்க. கர்த்தரை கனம் பண்ணுவோம். இது ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வோம். இந்த அன்பின் செய்தியை கொண்டு போவோம். அந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறந்த செய்தி மட்டும் அல்ல, இனி இயேசு வரப்போகிறார். ஆமென்.